தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைந்து இன்றுடன் 100வது நாள் ஆகும் நிலையில் எவ்வளவோ சோகங்கள் இருந்தும் அத்தனையையும் தனக்குள் வைத்துக்கொண்டு மக்கள் முன்னால் வாக்கு சேகரிக்க வந்துள்ளதாக விஜயகாந்த் மகன் விஜய பிரபாகரன் உருக்கமாக தெரிவித்தார். விருதுநகர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் சாத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதிகளில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அவருக்கு கிராம மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து பேசிய அவர், தேமுதிகவில் இருந்து ஒருவராவது நாடாளுமன்றம் செல்ல வேண்டும் என்பது விஜயகாந்த் விருப்பம் எனவும், அந்த ஆசை நிறைவேறாமல் போன நிலையில் தான் அதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவேன் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். சோகங்கள் இருந்தாலும் அது எல்லாமே எனக்குள் அடங்கி வைத்து மக்கள் முன்னாடி தைரியமாக முன்னாடி நின்று வாக்குகளை சேகரிக்கிறேன்னா அது கேப்டனுக்குள்ள இருந்த தைரியம் தான், அந்த ரத்தத்தில் இருந்த தைரியம் தான். இன்னைக்கு அப்பாவும் அம்மாவும் இங்க இல்ல, உங்களை நம்பி அமைச்சிட்டாங்க. அதனால நீங்க தான் எங்களை பார்த்துக்கணும். ஏன்னா தேமுதிக கேப்டன் நீண்ட நாள் கோரிக்கை, ஒரு ஆசை, கோரிக்கையோட ஆசை கேப்டனுக்கு இந்த தேமுதிக ஒருத்தர் பாராளுமன்றம் போகணும்னு. ஆனா கடைசி வரைக்குமே கேப்டன் இது பார்க்க முடியாம போயிட்டாரு. இன்னைக்கு அவர் மகனாக நான் நிற்கும் போது நிச்சயம் எங்க அப்பா எனக்கு கற்றுக் கொடுத்தது எல்லாமே மக்களுக்கு எப்படி சேவை செய்யணும், மக்களுக்காக உழைக்கணும், மக்களுக்கு என்ன தேவைன்னு உடனே போய் நிற்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.